நீதி அணுகுமுறை அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, இப்ப சமூக நீதி அணுகுமுறை அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சமூக நீதி அப்படின்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, சமூக நீதி என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும், நம்ம சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும் நல்லா கவனிச்சுங்க, ஒரு 5 முக்கியமான விஷயம். அதாவது சமூக வளங்கள், அடுத்து சமூகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்து வசதிகள், அடுத்து சலுகைகள். நல்லா கவனிச்சுங்க, சமூக வளங்கள், சமூகத்தில் கிடைத்திடும் வாய்ப்புகள், அடுத்து வசதிகள், அடுத்து சலுகைகள் ஆகியவற்றை சம அளவில் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுதலே, எல்லாருக்கும் சம அளவில் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுதலே இந்த சமூக நீதி எனப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சமூக நீதினா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே சார், இந்த சமூக நீதியை அடையணும்னா, இந்த இலக்கினை எய்திட, அதாவது சமூக நீதியை அடையப்படுதல் என்னும் இலக்கினை எய்திட, இந்த இலக்கினை எய்தணும்னா எது முக்கியம்? கல்விதான் முக்கியம். ஸோ இந்த சமூக இலக்கினை கல்வியின் மூலம், அதான் பாருங்க, கல்வியை திட்டமிடலில் வழிவகை செய்திட முயற்சித்தல். இந்த சமூக நீதியை கல்வி மூலமா திட்டமிடல இந்த சமூக நீதி அடைகிறதுக்காக வழிவகை செய்யறது தான் இந்த சமூக நீதி அணுகுமுறை எனப்படும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் சமூக நீதினா என்ன எழுதுறீங்க. ஸோ